ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரம் சேலம். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் சாதமும் அதுக்கு சூப்பரான காம்பினேஷன் எக் கறியும் தாங்க செஞ்சோம். வேறு லெவல் காம்பினேஷனை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் 15 மினிட்ஸ் இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு தேவையான இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அந்த குக்கரில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கிட்டு நம்ம அந்த பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, லவங்கம் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூடவே முந்திரியும் சேர்த்திக்கலாம். இதில் பெரிய 2 சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். கூடவே தேவைக்கேற்ப பச்சை மிளகாவும் சேர்த்திக்கோங்க. அந்த ஆனியன் அந்த கிளாஸ் கலரில் வந்த உடனே நம்ம என்ன பண்ணலாம், தேங்காய் பால் சேர்த்திக்கலாம். இது கூடவே உங்களுக்கு புளிப்புக்கேற்ற தக்காளி சேர்த்திக்கலாம். இதுக்கு நாங்கள் ஒரு தக்காளி சேர்த்திருக்கிறோம். இதுக்கு நான் தேங்காய் பால் ஒரு பெரிய சைஸ் தேங்காய் நாங்கள் சேர்த்திருக்கோம். இப்போ அந்த தேங்காய் பால் சேர்த்தனோடனே நம்ம ஊற வச்சிருக்க அரிசியும் சேர்த்திக்கலாம். ஊற வச்ச அரிசியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ குக்கரில் விசில் போட்டு ஒரு 1 to 2 விசில் வந்தோடனே அடுத்தது எக் கறி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ எக்குக்கு சேம் அதே தாங்க. எண்ணெய் ஊற்றி அந்த பட்டை, லவங்க, கிராம்பு எல்லாம் போட்டுட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம் போட்டுட்டு அது தக்காளி 2 தக்காளி நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த தக்காளி சேர்த்திக்கிறோம். இதுக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப பெப்பர் சேர்த்திக்கலாம். பெப்பர் பவுடர். இதில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கின வாட்டி நம்ம பாயில் பண்ணி வச்சுக்கிற எக்கும் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணால் லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்திக்கலாம். அப்படியே நீங்கள் இது பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இது லாஸ்ட்டாக கார்னிஷ்க்கு நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீ ரைஸு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரெண்டுமே வேறு லெவல் காம்பினேஷன் இருந்துச்சுங்க. இங்கே பார்த்தீங்களாங்க, கீ ரைஸ் அப்படியே உதிரியாக சூப்பராக வந்துச்சுங்க. கண்டிப்பாக மறக்காமல் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. டிப்புன்னு செம்மையாக செஞ்சிடலாம். நம்ம இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டாட்டா பை பை ஃப்ரம் சேலம்.